எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 56. ஆடல் எப்போதும் போல் கான்ஃபரன்ஸ் கால் போட மற்றவர்கள் எடுக்க சிவாவிற்கும் அழைக்கப்பட்டது. சிவா போனை எடுத்ததும் ஆடலுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. இன்னையோட நீ என்கிட்ட பேசி 1 மாசம் ஆகுது என ஆதங்கமாய் சொல்ல சிவாவிடம் பதில் இல்லை. கபிலன் லைனில் இருந்தவன், டேய் போதுண்டா, பாவம் அவ தெரியாம தப்பு பண்ணிட்டா, அதுக்கு சாரே அவளை ஒரு வழி பண்ணியிருப்பாரு, இதுல நீ வேற ஏண்டா என்றதும் மாலினி, ஆமாடா சிவா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பே சரியில்லை, முன்னாடி இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல, ஆள் ஆளுக்கு முகத்தை திருப்பிட்டு போனா என்ன அர்த்தம், ஒழுங்கா 2 பேரும் பேசுங்க இப்பவே என சொல்ல சிவா, அவளுக்கு தான் அசோக் மாதிரி புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களே, போகட்டும் விடுங்க என சலித்து கொள்ள, டேய் சிவா போதுண்டா, அதையே சொல்லாத விடு என்றாள் கிரிஜா. ஆடல் கடுப்பானவள், சும்மா சும்மா அதையே சொல்லாதடா, நான் என்னைக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல அவனை வச்சு பார்த்ததில்ல, ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய டைம் பேசிட்டேன், அந்த ரீசனால அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாச்சு, மத்தபடி நான் அவனை உங்க இடத்துல வச்சு பார்த்ததே இல்ல, இத பல முறை சொல்லிட்டேன், சொல்லி சொல்லி வாய் வலிக்குது, அவன் எனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு தண்டனைய நான் அங்கேயே கொடுத்துட்டேன் என்றதும் சிவா அதை நினைத்து பார்த்த மறுநொடி வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தான். ஆமாடி, நீ அடிச்ச அடைய நான் ஹாஸ்பிட்டல விக்ரமன் சார் அவனை கொண்டு வந்து சேர்த்தப்ப நான் பார்த்தனே, குத்துயிரும் கொலையுரமா கொண்டு வந்து போட்டாங்க என்றதும் கபிலன், அடி பலமோ என கேட்க சிவா மீண்டும் சிரித்தவன், ஆமாட கபிலா, மேடம் ஹீல்ஸ் எல்லாம் அவன் குண்டு பல்ப உடைச்சிட்டாங்க என்றதும் மற்றவர்களும் சிரிக்க ஆடல், அந்த அளவுக்கு ஒன்னும் அடிக்கல, ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க என்று மூக்கை சுருக்க, என்னது அந்த அளவுக்கு அடி இல்லையா, டேய் அவன் மயக்கத்திலிருந்து முழிச்சப்ப நானும் விக்ரமன் சாரும் அங்குதான் இருந்தோம், அவன் எங்களை பார்த்து பயந்ததை விட அங்க உள்ள நர்ஸ பார்த்துதான் பயந்தான், அதுவும் நர்ஸ் ஊசி போட வர்றப்ப ஆம்பளை நர்ஸ வர சொல்லுங்கன்னு ரகலை பண்ணிட்டான், எனக்கு இந்த பொண்ணுங்கள்ட்ட சுத்தமா சேஃப்டி இல்லைன்னு சொன்னான் பாரு, அதான் ஹைலைட் என சிரிக்க, அதோட விக்ரமன் சார் நர்ஸ் கிட்ட சொல்லி பெரிய மாட்டு ஊசியை எடுத்துட்டு வர சொல்லி அவரே குத்தி விட்டாரு, அலறிட்டான், அவன் இனிமே எந்த பொண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், இன்னொரு விஷயம் தெரியுமா, அவனோட ஆன்ம காலி, விக்ரமன் சார் பர்சனலா டாக்டர் கிட்ட பேசி அவனோட ஆண்மைய ரிமூவ் பண்ண சொல்லிட்டாரு என்றதும் ஆடலுக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. என்னடா சொல்ற, அந்த அளவுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும், அப்படியே பார்த்தாலும் அவன் மட்டுமா தப்பு செஞ்சான், தருண் தானே தப்பு செஞ்சான், அவன் சேர்மன் பயின்றதுனால விட்டுட்டீங்க அப்படித்தானே என சிறு கோவத்துடன் கேட்க, ஏ லூசு, தருண் யாழினிக்காகவும் நம்மள பழி வாங்கவும் தான் இப்படி பண்ணான், ஆனா அசோக் அப்படி இல்ல, அவன் பல பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசமாக்கியிருக்கான், சார் அங்க உள்ள ரூமை செக் பண்றப்ப ஒரு பொண்ணு பெட்டுக்கு பக்கத்துல அரைக்கு ஒரு ட்ரெஸ்ஸோட உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கு, சார் பதறி போய் அந்த பொண்ணை தூக்கி சமாதானப்படுத்தி அவளையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, எனக்கும் சாருக்கும் மட்டும்தான் தெரியும், அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் வீட்டுக்கே போனோம், அன்னைக்கு நானும் சாரும் வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட்டாச்சு என்றதும் ஆடலுக்கு ஓரளவுக்கு அனைத்தும் புரிந்தது. கண்கள் அவளையும் அறியாமல் கலங்கி நின்றாள். உண்மையாவே விக்ரமன் சார் ஒரு ஹீரோ தான்ல என மாலினி கேட்க, ஆம் என்றனர் மற்றவர்களும். சிவா அவர்களிடம், இந்த நியூஸ் வெளியில போகக்கூடாது, அது அந்த பொண்ணு லைஃபே காலியாக்கிறோம், நம்ம மனுஷங்கனாக்கு நஞ்சு இருக்கும், அந்த பொண்ணு மேலேயும் தப்புன்னு சொல்லி சொல்லி சாகடிச்சிரும், ஆனா அந்த பொண்ணு அவனை எவ்வளவு நம்பி இருந்தானா அவளுக்கு மட்டும்தான் தெரியும், இப்ப ஆடலும் யாழ்னியும் நம்பி ஏமாத மாதிரி என புரிய வைத்தான். ஆமாடா உண்மைதான், ஆமா இப்ப அந்த பொண்ணு காலேஜ் வரலாம் இல்லையா என்றதும் சிவா அவர்களிடம், வரா, கொஞ்ச நாள் வராம இருக்கவும் விக்ரமன் சார் தான் அவன் நம்பரை கொடுத்து பர்சனலா கால் பண்ணி பேசி தைரியம் கொடுத்து வர வச்சாரு, எந்த நியூஸும் லீக் ஆகாதான வாக்கு கொடுத்து இப்போ அந்த பொண்ணு காலேஜ் வரா, இந்த வருஷத்தோட அவ படிப்பு முடியுது என்றதும் அங்கு இருந்த அனைவருக்கும் விக்ரமன் மேல் மதிப்பும் மரியாதையும் கூடி இருந்தது. ஆமா, மத்தவங்கள பாட்டிலால் அடிச்சாமே, அதை எப்படி கரெக்டா குறி பார்த்து அடிச்சா என கேட்க, வாரம் வாரம் குறி பார்த்து அடிக்கிற மாங்காய் நெல்லிக்காய் புளியங்கான்னு நினைச்சேன், அடிச்சேன், பிராக்டிஸ் மேக்ஸ் அ பர்ஃபெக்ட் மேன் என்றதும் அங்கிருந்தவர்கள் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தனர். பேசிவிட்டு கீழே செல்ல விக்ரமன் அறையில்தான் இருந்தான். ஏதோ எழுதி கொண்டு இருக்க ஆடலவனை பின்னால் இருந்து அணைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட விக்ரமன் அவளாய் வந்து முத்தமிட்டதில் சந்தோஷமடைந்தான். என்ன மேடம், இன்னைக்கு செம்ம ரொமான்ஸ் மூடா என அவளை இழுத்து தன் மடியில் போட்டுக்கொண்டான். அவன் முகத்தை இமைக்காமல் பார்க்க,
என்னடே புதுசா பாக்குற மாதிரி பாக்குறா என கேட்க, தெர்ல, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு மாமா. நீங்க நிஜமாவே ஹீரோ தான் என்றதும் அவளை பார்த்தவன், அப்ப நீ தான் என் ஹீரோயின் என அவளின் கழுத்தில் முத்தமிட அதில் கூசி சிலிர்த்தாள். மாமா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றதும், என்னடி கேளு என்றான். நாம குழந்தை பெத்துக்கலாமா என்றதும் விக்ரமன் சிறிது அதிர்ச்சியாகி பின் பெரிதாக காட்டிக்கொள்ளாமல், அதனால என்ன, பெத்துக்கலாமே. எனக்கு அழகா உன்ன மாதிரி குண்டு கணத்தோட பொம்பளை பிள்ளை பெத்துக்கொடுடி என்றதும் ஆடல் அவன் கழுத்தை கட்டி கொண்டவள், எனக்கு உங்கள மாதிரி ஆம்பளை பிள்ளைதான் மாமா வேணும் என்றதும், விக்ரமா இன்னைக்கு ஏதோ முடிவோட தான் வந்திருக்கா, சமாளி என எண்ணிக்கொண்டவன், ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை ஓகேவா, ஆனா உன் படிப்பு முடிஞ்சதும் தான் என்றதும் ஆடல் முகம் தொங்க போட்டபடி அவன் மடியில் இருந்து கீழே இறங்க பார்க்க அவளை மீண்டும் பிடித்து இழுத்து தன் மடியில் அமர வைத்தவன், இப்ப நீயே ஒரு குழந்தை, அதுக்குள்ள உனக்கு ஒரு குழந்தையா, இன்னும் 1 வருஷம் பொறுடி, நான் உன்னை என் வைஃப்னு எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி வச்சு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகுதான் நாம இத பத்தி யோசிக்கணும். 2 தடவை உன் கூட ஒன்னா இருந்தப்பவே எவ்வளவு பயந்த தெரியுமா, இதனால உன் படிப்பு ஸ்பாயில் ஆகக்கூடாது, அவ்வளவுதான் என்றதும் ஆடல், சரி மாமா என ஒத்துக்கொண்டாள். அப்போ இன்னைக்கு கொஞ்சமாச்சு ரொமான்ஸ் வச்சுக்கலாமா என கேட்ட அவளின் இதழை நெருங்க, போங்க மாமா, முதல்ல படிப்பு முடியட்டும் என ஓடிவிட்டாள். ஏய், அதுக்குன்னு ஒண்ணுமே பண்ணக்கூடாதா என விக்ரமன் கத்த காதில் விழுந்தும் நிற்காமல் சென்று விட்டாள். உதட்டை கடித்துக் கொண்டு, சரியான லெல்லிபுட் என சிரித்துக் கொண்டான். அத்தியாயம் 57. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கல்லூரி நாட்கள் அழகாக நகர்ந்தது. கல்லூரியின் இறுதி செமஸ்டர் நடந்து கொண்டிருக்க அனைவரும் ஆர்வத்துடன் எழுதி முடித்துவிட்டு வெளியே அரட்டை அடித்தபடி நின்றனர். நாளும் பொழுதும் எப்போதுமே யாருக்காகவும் தேங்கி நிற்காது என்று சொல்லிக்கேற்பதான் சென்றது. மேற்கொண்டு என்ன படிக்கப் போகிறோம் என்ற பேச்சில் ஆடல் மட்டும், இதுக்கு மேல என்னால படிக்க முடியாதுப்பா, இதுவே போதும், இதுக்கே அவர் என்ன படிக்க வைக்கிறேன் டியூஷன் வைக்கிறேன்ற பேர்ல பாதி உசுர முடிச்சு விட்டாரு, என்னெல்லாம் முடியாது என்றதும், இதா அப்படியே போய் உன் புருஷன்ட்ட சொல்லு, இன்னைக்கு பெரம்படி கன்ஃபார்ம் என சிவா சிரிக்க மற்றவர்களும் சிரித்தனர். அவர் என்ன முடிவு பண்றது, நான் தான் படிக்கவா வேணாமான்னு முடிவு பண்ணணும், என்னால முடியாது என்று திமிராக பேச கபிலன், ரொம்ப பொண்ணாதடி மாங்கா, நாங்கெல்லாம் இப்ப எம்எஸ்சி படிக்க போறோம், நீ மட்டும் இல்லனா எப்படி, சின்ன வயசுலேருந்து ஒன்னாதானே படிச்சோம், இப்பவும் அப்படித்தான் நடக்கணும், ஒழுங்கா அடுத்த மாசம் வந்து பிஜிக்கு அட்மிஷன் போடுறோம், ஓகே என கையை நீட்ட சிவா, மாலினி, கிரிஜா என அனைவரும் அவன் கை மீது தங்கள் கைகளை வைக்க ஆடல் மட்டும் அப்படியே நின்றிருந்தாள். சிவா அவளது கையையும் பிடித்து இழுத்து தங்களின் கை மீது வைத்து அழுத்தியதும், ஓகே என்று அனைவரும் கத்தினர். யாழினி நடந்த பிரச்சனைக்கு பிறகு பெரிதாக தனது தோழிகளுடன் அவள் பேசுவது இல்லை, ஒதுங்கியே இருந்து கொண்டாள். சிவாவை தினமும் சென்று பார்த்துவிட்டுத்தான் தனது வீட்டிற்கே செல்வாள். கல்லூரியில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வர எப்போதும் போல ஆடலும் சிவாவும் சேர்ந்து பாடி பரிசை வெல்ல அவளது நண்பர்களுடன் சேர்ந்து விக்ரமனும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினான். 1 வாரம் கடந்து ஆடலின் நண்பர்கள் விக்ரமன் வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்களை தொடர்ந்து அதன்பின் காலேஜில் வேலை பார்க்கும் அனைத்து ஸ்டாஃப்கள் மற்றும் யாழினியின் அப்பா ரத்தினம், வசு என அனைவரும் விக்ரமன் வீட்டிற்கு வந்தனர். விக்ரமன் தனக்கு கல்யாணமான விஷயத்தை பற்றி சொல்லி அனைவரையும் அழைத்திருந்தான். ராஜேந்திரன், யசோதா, சக்தியும் வந்திருந்தார்கள். ஆடலுக்கு முன்பு லெஹங்கா வாங்கும் பொழுது இவன் வாங்கிய ஆகாய நிற பட்டுப்புடவையை கட்டும்படி சொல்லியிருந்தான். சின்ன பாட்டி போல் வைத்து அனைவருக்கும் விருந்து பரிமாறப்பட்டது. அங்கிருந்த அனைவருக்குமே, இவங்க தான் என்னோட வைஃப் என ஆடலை அறிமுகப்படுத்த பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்னோட மாமா பொண்ணு என முதலில் அறிமுகப்படுத்திய பிறகுதான் என்னோட வைஃப் என்றே கூறினான். சாந்திக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. வந்தவர்களிடம் தன் கல்யாணம் நின்றதிலிருந்து அதன் பின் சூழ்நிலை காரணமாக நடந்த திருமணம் எனவும் பதிய வைத்தான். ஏனெனில் தன்னை பற்றி பேசினால் பரவாயில்லை, ஆனால் ஆடலை குறை சொல்லி விடுவார்களோ என்ற பயம் அவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. உடனே வசு, இதுல என்ன இருக்கு, நான் கூட உங்க பிரின்சிபல் சாரோட ஸ்டூடெண்ட் தான் ஒரு காலத்துல, 2 மனசும் பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணோம். ஆனா என் படிப்புக்கு அவர் எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு பாத்துக்கிட்டாரு. நானும் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம்தான் யாழினியை பாத்துக்க வேலைக்கு போறதை நிறுத்திட்டேன் என பேசி அங்கிருந்த சூழ்நிலையை சரி செய்தார். சேர்மன் போனில் விக்ரமனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பின் தன் வீட்டிற்கு விருந்துக்கு ஒரு நாள் அழைக்க விக்ரமனும் சரி என ஒப்புக்கொண்டான். அனைவரும் சந்தோஷமாக பேசி உணவு உண்டுவிட்டு இருவரையும் வாழ்த்திவிட்டு தான் சென்றனர். சிவா, யாழினி, கிரிஜா, மாலினி, கபிலன்
இவர்கள் 5 பேர் மட்டும் ஆடலுடன் மாலை வரை ஒன்றாக இருந்துவிட்டுத்தான் சென்றனர். ராஜுவும் யசோதாவும் தன் மகளும் மருமகனும் மகிழ்ச்சியாக இருப்பதை நினைத்தும் தன் மருமகனை நினைத்து பெருமையாகவும் இருந்தது. தன் மருமகனிடத்தில் வேறு ஆண்மகன் இருந்திருந்தால் இந்நேரம் தன் மகள் படிப்பு நின்று குழந்தையுடன் நின்றிருப்பாள் என புரிந்து கொண்டார். அனைவரும் சென்ற பின் ஆடல் தனக்கான வாழ்க்கையை நிம்மதியாக தொடங்கினாள். இனி வரும் காலங்களில் தாலியை மறைக்க தேவையில்லை. தனது கணவருடன் சேர்ந்தே கல்லூரிக்கு செல்லலாம். இவர் எனது கணவர் என சொல்லும் தைரியமும் அவளுக்கு வந்திருக்க, அன்று இரவு ஆடல் விக்ரமனின் தோளில் படுத்துக்கொண்டு, மாமா, நான் பாடுறது உங்களுக்கு பிடிக்குமா என கேட்க, ரொம்ப பிடிக்குண்டே, நீ தடவை பாடினப்பவே உன் மேல மொத்தமா விழுந்துட்ட என்றதும் ஆடல் நிமிர்ந்து அவனை விழியசையாமல் பார்த்தாள். ஏன் மாமா, என்கிட்ட ஒரு முறை கூட இதெல்லாம் சொன்னதில்ல என்றதும், சொல்லலதான். நீ தினமும் பாத்ரூம்ல குளிக்கிறப்ப பாடுவியே, அத வாசல்ல நின்னு கேட்டுட்டு தான் வேலைக்கே போவேன் என்றதும் ஆடலுக்கு செம ஷாக்காக இருந்தது. மாமா, இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க, ஒழுங்கா சொல்லுங்க என மிரட்டவும், சொல்றேன், ஆனா நீ காலையில கட்டியிருந்திய அந்த பட்டுப்படவில செம்மையா இருந்தடி என மூச்சை இழுத்து விட ஆடலுக்கு ஞாபகம் வந்தவளாய், ஆமா, அத நீங்க வாங்குறப்ப நான் அத்தைக்கின்ற நினைச்சேன், எனக்காக தான் வாங்குனீங்களா என மீண்டும் ஆச்சரியமாய் கேட்க, எத்தனை முறடி ஷாக்காவ, அதை விடு, எதுக்குடி அந்த புடவைய மாத்தன, இந்த நைட் ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, கழட்டு என்றதும் ஆடல், போங்க மாமா என சினுங்கிக் கொண்டே நகர பார்க்க, எங்கடி போற, புள்ள பத்துக்கணும்னு சொன்ன மட்டும் போதாது, உன் மாமாவா அதுக்கான வேலைய பார்க்க விடு என இழுத்து வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுத்தான். அவன் முத்தத்தில் மயங்கியவள் அவளை மீறி அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பித்தாள். போதும் போதும் என்று அவள் அசதியில் சொல்லும் அளவிற்கான கூடல் அங்கு நிகழ, அதன்பின் இருவரும் அசதியில் உறங்கி போனார்கள். 1 மாத காலம் முடிந்த 5 பேரும் மேற்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஆடலுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் விக்ரமனின் வற்புறுத்தலாலும் தனது நண்பர்களின் சந்தோஷத்திற்காக மட்டுமே விண்ணப்பித்து இருந்தாள். யாழினியும் மேற்படிப்புக்காக அங்கேயே விண்ணப்பித்து இருந்தாள். ஆடலின் தம்பி சக்தியும் அதே கல்லூரியில் பிகாம் குரூப்பிற்கு விண்ணப்பித்து இருந்தான். எப்போதும் போல நண்பர்களுடன் அதே குறும்புடனும் சந்தோஷத்துடனும் கல்லூரி முழுக்க வலம் வந்தார்கள். பார்வதி அவளுக்கு இன்னும் சாப்பாடு ஊட்டிவிட்டுத்தான் கல்லூரிக்கு அனுப்புவாள். வார இறுதியில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஊர் சுத்துவார்கள். சில நேரம் இருவரும் வெளியில் வம்பு இழுத்து கொண்டு வரும்போது விக்ரமனுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். தனக்கு ஒரு மகள் இல்லாத குறையை ஆடலிடம் தீர்த்து கொண்டார் பார்வதி. கல்லூரிக்கு அவசர அவசரமாக கிளம்பிக் கொண்டு இருந்த ஆடல் திடீரென மயக்கம் வந்து சோஃபாவில் அமர பார்வதி பதறிவிட்டார். விக்ரமன் டைனிங் டேபிளில் அமர்ந்து இருந்தவன் ஓடி வந்து ஆடலை கன்னம் தட்டி எழுப்ப, மாமா, மயக்கமா இருக்கு என்றதும் பார்வதி தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி விட்டாள். அதன் பின் ஹாஸ்பிட்டல் போகலாம் என மெதுவாக பைக்கில் அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்றான். அங்கு சென்றதும் அவள் மாசமாய் இருப்பதை உறுதி செய்ய விக்ரமன் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து கொண்டு இருந்தான். சந்தோஷத்தில் பார்வதிக்கு உடனே விஷயத்தை சொல்ல யசோதா, ராஜு என அனைவருக்கும் இந்த சந்தோஷமான விஷயம் உடனடியாக சென்று விக்ரமனின் வீட்டிற்கு அனைவரும் வந்திறங்க ஆடலுக்கும் மனம் துள்ளலாக இருந்தது. ராஜேந்திரனுக்கு தனது மகள் பிறந்து அவளை முதலில் கையில் வாங்கி பார்த்து கொஞ்சி முத்தமிட்ட அந்த நொடி முதற்கொண்டு அவளின் மழலை பேச்சு, அவளின் நடை பழகியது, சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது, ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தது, தனது தம்பியுடன் சண்டை போட்டு விளையாடியது என அனைத்தும் கண்முன் காட்சி போல வர ஆனந்த கண்ணீரில் அமர்ந்திருந்தார். அவரின் மனநிலையை புரிந்த விக்ரமன், மாமா, பெண் குழந்தைதான் பிறக்கும், நீங்களே வளர்த்துடுங்க, உங்க அளவுக்கு என்னால பாசம் காட்ட முடியுமான்னு தெரில என்றதும் ராஜேந்திரன் மனம் நெகிழ்ந்து போனார். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள, என் பொண்ணை எனக்கு திரும்ப பேத்தியா கையில கொடுக்க போறீங்க. நான் இதே மாறுல போட்டு என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்ட மாதிரி என் பேத்தியையும் நெஞ்சுக்குள்ளேயே பத்திரப்படுத்தி பாதுகாப்பேன் என்றதும் ஆடலுக்கு கண்கள் கலங்க அவரது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். அவர்களை பார்க்க விக்ரமனுக்கே ஆசையாக இருந்தது. பார்வதி, அண்ணா என்னையும் சின்ன வயசுல இப்படித்தான் பாத்துக்கிட்டாரு என அவளும் மனம் நெகிழ்ந்து பேச சக்தி குறுக்கிட்டவன் விக்ரமனிடம், மாமா, இதென்ன கொடுமையா இருக்கு, என்ன மட்டும் குப்பத்தொட்டில இருந்து எடுத்தாங்களா, இவன் மேல இருக்கிற பாசம் எப்போதும் என் மேல இல்லல்ல என்றதும் ஆடல் அவனை பார்த்து, ஆமாடா, உன்னை குப்பத்தொட்டில இருந்துதான் எடுத்தாங்க, உனக்கு தெரியாதா என கேட்டு சிரிக்க, போடி குண்டமா என ஓட்டம் பிடித்தான். ஆடல் பழைய நினைப்பில் சட்டனை எழுந்து ஓட பார்க்க குடும்பமே அவளை சத்தம் போட்டு உட்கார வைத்து, இனிமே இப்படிலாம் ஓடக்கூடாது என்றதும் சக்தி தூரத்திலிருந்து, குள்ளச்சி குள்ளச்சி என பழிப்பு காட்ட, குழந்தை பிறக்கட்டும், உனக்கு இருக்குடி என விரல் நீட்டி எச்சரித்தாள்.
வீடே களை கட்டி இருக்க இரவுதான் அனைவரும் வீட்டிற்கு சென்றனர். அதன் பின் கால் போட்டு தனது நண்பர்களிடம் இந்த விஷயத்தை பகிர அனைவரும் சந்தோஷப்பட்டுக் கொண்டனர். தொடரும்.